தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனை உதாசீனப்படுத்திய பிரேமலதா. திருமாவளவனை உதாசீனப்படுத்திய பிரேமலதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி, தேமுதிக ஆகியவை உள்ளன. கடலூரில் நேற்றைய தினம் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில், அதாவது விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா போட்டியிடுகின்றார். முதலமைச்சர் திருமாவளவன் ஆகியோரோடு கடலூர் மாவட்ட திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தனர். பிரேமலதாவும் அமர்ந்திருந்தார். அப்பொழுது திருமாவளவன் பேசும்பொழுது ஒவ்வொரு வேட்பாளர் பெயரையும் அறிமுகப்படுத்தி பேசினார். அந்த ஒவ்வொரு வேட்பாளரும் எழுந்து நின்றனர். திமுக அமைச்சர், அந்த தொகுதியில், அந்த மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற திமுக அமைச்சர் கூட திருமாவளவன் பெயரை சொன்னதும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தார். விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளர் பிரேமலதாவுக்கு வாக்களியுங்கள் என்று திருமாவளவன் கூறினார். அப்பொழுது பிரேமலதா புன்முறுவல் பொறுத்து அமைதியாக நாற்காலியில் அமர்ந்துதான் இருந்தார். மற்ற வேட்பாளர்களை போன்று எழுந்து வணக்கம் தெரிவிக்கவில்லை வாக்காளர்களுக்கு. இது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் அவர் பேசி முடித்ததும் முதலமைச்சர் ஒவ்வொரு வேட்பாளராக அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளர் பிரேமலதா என்றவுடன் பிரேமலதா எழுந்து கைகளை அசைத்து கரங்களை கூப்பி வணக்கம் தெரிவித்தார். மு.க.ஸ்டாலின் அறிவித்த போது எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்த பிரேமலதா திருமாவளவன் கூறிய போது திருமாவளவனை உதாசீனப்படுத்தினார். திருமாவளவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேமலதா தெலுங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னதான் அரசியலுக்கு வந்தாலும் கூட பிரேமலதாவுக்கு அந்த சாதி வெறி போகவில்லை, ஆதிக்க சாதி வெறி போகவில்லை. திருமாவளவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அவர் என்ன என் பெயரை சொல்வது, நான் ஏன் எழுந்து நிற்க வேண்டும் என்ற அகம்பாவத்தோடு அவர் அமர்ந்தே இருந்தார். திருமாவளவனை உதாசீனப்படுத்தினார். இது விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியது. வருகிற சட்டசபை தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் இது கண்டிப்பாக எதிரொலிக்கும். விருத்தாச்சலம் தொகுதியில் கணிசமான பறையர் சமூகத்தினர் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் வாக்கு பிரேமலதாவுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான்.